தேனி மாவட்டம் சின்னமனூரைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் சின்னத்துரை. இவர் திருச்சி அருகேயுள்ள மணப்பாறையில் உள்ள சந்தையில் இருந்து மாடுகளை லாரியில் ஏற்றிக்கொண்டு கம்பத்திற்கு சென்றுள்ளார். அப்போது கம்பம் மணிக்கட்டி ஆலமரம் பகுதியில் உள்ள மாட்டு கொட்டகையில் மாடுகளை இறக்குவதற்காக லாரியின் கதவினை திறப்பதற்காக லாரியின் மேல் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது லாரி அருகே சென்ற உயர் அழுத்த மின்வயர் உரசியதால் சின்னத்துரை மீது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கம்பம் போலீசார் சின்னத்துரையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து கம்பம் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கானாடு ஊராட்சியில் சாலை ஓரத்தில் மணல்மேல்குடி வட்டாட்சியர் ஷேக் அப்துல்லா தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் முன்னிலையில் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆங்காங்கு மரக்கன்றுகளை நட்டனர். அப்போது பேசிய வட்டாட்சியர் ஷேக் அப்துல்லா, இந்த ஊராட்சியில்தான் முதன்முதலாக ஆங்காங்கு மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது என்றும் இதை பின்பற்றி மணல்மேல்குடி தாலுகாவில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மரக்கன்றுகள் நட உள்ளதாகவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பூலானந்தபுரம், சின்னமனூர், கருங்கட்டான்குளம், முத்தலாபுரம், சின்ன ஒவுலாபுரம் ஆகிய கிராமங்களில் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் சின்னமனூர் சாமிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து சுமார் 3 தலைமுறைகளாக வீடு கட்டி குடியிருந்து வருவதாகவும் அதற்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் அங்கே தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எத்தனையோ இடத்துல போய் மனு கொடுத்துருக்கோம். பட்டாவுக்காக முயற்சி பண்ணி எத்தனையோ ஆஃபீஸர்களை பார்த்துருக்கோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமும் போயிருக்கோம். அத்தனையும் எங்களுக்கு ஃபெயில் எல்லாத்தையும் ஆச்சு. இன்றைக்கி உத்தமபாளையத்தில் வந்து சமபந்தின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த இதுக்காக நாங்கள் அங்கே மனு கொடுக்க வந்திருக்கோம். அதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கோம். தயவுசெய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயவுசெய்து எங்களுக்கு பட்டா கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு பழனி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் மாநில ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் தமிழில் வழக்காடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பழனி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதே போல இன்றும் இந்த வார கடைசி வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு கடந்த டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அதில் இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகிய 3 சட்டங்களுடைய பெயர்களை இன்றைக்கு இந்தியிலே மாற்றியிருக்கிறார்கள். இந்தியிலே மாற்றப்பட்ட அந்த பெயர்களின் வழியாகத்தான் இனி அந்த சட்டங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது இந்தி பேசாத மாநில மக்கள் மத்தியிலே திணிக்கக்கூடிய ஒரு காரியமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இதற்கு நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தாராட்சி, தாமரைக்குப்பம், பேரண்டூர், செஞ்சியகரம் உள்ளிட்ட 4 ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியோடு இணைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கள் கிராமங்களை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தினால் வரி செலுத்தும் முறை அதிகமாகிவிடும், ஒன்றிய அரசு கிராம ஊராட்சிகளுக்காக வழங்கும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்டவை கிடைக்காது என்றும், எனவே கிராம ஊராட்சிகளை தரம் உயர்த்தும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி 4 கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று மக்கள் கோரிக்கை மனுக்காக மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடியது என்னவென்றால், பேரூராட்சியில் ஊராட்சிகளை இணைக்க வேண்டாம். தாராட்சி ஊராட்சி, பேரண்டூர் ஊராட்சி, தாமரைக்குப்பம் ஊராட்சி, செஞ்சியகர ஊராட்சி உட்பட ஆங்காங்கு இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர்களும்
மற்ற மக்களும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். ஒரு கிராமத்துடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்ற அடிப்படையில 100 நாள் வேலை திட்டங்கள் பறிபோகும், கிராம சபைகள் பறிபோகும், வாழ்வாதாரங்கள் சமூக பொருளாதார முன்னேற்ற அடிப்படை வசதிகளும் வாழ்வாதாரங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்ற முறையில இங்கு அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது முதற்கட்ட போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் பேருந்து நிலையம் அருகே செவிலியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய்மை துணை செவிலியர் பயிற்சி நிறைவு செய்தவர்களை காலியாக உள்ள பணியிடங்களில் பணியமர்த்த வேண்டும், மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களில் இடைநிலை சுகாதார செவிலியர்களை பணியமர்த்தும் கருத்துருவை கைவிட்டு கிராம சுகாதார செவிலியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வெங்கடாஜலபுரத்தை சேர்ந்தவர் அழகேந்திரன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது பெண்ணை காதலித்து வந்ததாகவும் பெண் தரப்பில் இருந்து அழகேந்திரனை கண்டித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வெங்கடாச்சலபுரம் அருகில் உள்ள கண்மாயில் அழகேந்திரன் கழுத்து அறுபட்டு கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பரிசோதனைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அழகேந்திரன் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளுவர் சிலை அருகில் அழகேந்திரன் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக கழக அமைப்புச் செயலாளர் RS பாரதி ஆகியோர் வயலாமூர், குப்பம், காணை, கருங்காலிப்பட்டு, வீரமூர் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் லட்சுமணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், விசிக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், தொகுதி செயலாளர் காணை வளவன், ஒன்றிய செயலாளர் அறிவன், ஒன்றிய துணைச் செயலாளர் திருமால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அன்னியூர் சிவா தான் நம்ம எம்எல்ஏ. அவர் எவ்வளோ வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதுவும் எழுத்து நிற்கிற பாமக எப்படி MP எலெக்ஷனில் டெபாசிட் போச்சு விழுப்புரத்தில், அது மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும். செய்வீங்களா? எல்லாம் சேர்ந்து செய்யணும். அதுதான் மிக 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 முக்கியம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்ட செயல்பாட்டினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து காலை சிற்றுண்டி உண்டார். பின்னர் பள்ளி வளாகத்தில் உள்ள சமையல் அறை, சிறு குழந்தைகள் கற்கும் சிறிய வகுப்பறை, குடிநீர் தொட்டி மற்றும் கழிவறைகள் போன்றவைகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் DC குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருபாகரன். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மேலக்குப்பம் ஊராட்சி மன்ற செயலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கிருபாகரன் போலியான 10ஆம் வகுப்பு சான்றிதழை பயன்படுத்தி பணியில் சேர்ந்து இருப்பதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவின் பேரில் ஆற்காடு PTO தலைமையில் விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் கிருபாகரன் போலியான 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பயன்படுத்தி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கிருபாகரனை மேலக்குப்பம் ஊராட்சி செயலாளர் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் போலியான 10ஆம் வகுப்பு சான்றிதழ் வைத்து பணியில் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்ட கிருபாகரன் மீது PTO பாஸ்கர் ரத்னகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் ரத்னகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கிருபாகரனை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராமத்தில் உள்ள பள்ளியில் பயிலும் 187 மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர் ரவிச்சந்திரன் நோட்டு புத்தகம் மற்றும் பள்ளிக்கு ரேடியோ உபகரணங்களை வழங்கினார். தஞ்சாவூரில் இருந்து ராஜகிரி செல்வதற்காக தனியார் பேருந்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் ஏறியுள்ளார். அப்போது பாதி தூரம் சென்றவுடன் பேருந்து நடத்துனர் பயணச்சீட்டு கேட்டுள்ளார். அப்போது 500 ரூபாய் கொடுத்து பயணச்சீட்டு கேட்ட கர்ப்பிணி பெண்ணை சில்லறை வேண்டும் என கூறி நடத்துனர் பாதி வழியில் நிறுத்தி கர்ப்பிணி பெண்ணை பசுபதி கோவில் என்ற இடத்தில் இறங்குமாறு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் தள்ளிவிட்டுள்ளார். இந்நிலையில் இதுபோன்ற அடாவடி சம்பவத்தில் தனியார் பேருந்து நடத்துனர்கள் செயல்பட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லப்பா. நீங்க ஃபர்ஸ்டே நீங்க என்ன சொல்லிருக்கணும்? எல்லாத்துலயும் 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லப்பா, நீங்க
சொல்லித்தான் இறக்கி விடுவேலா? ஏன் யாருமே 500 ரூபா வச்சு ஏறவே மாட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம், யாருமே 500 ரூபா வச்சு ஏறவே மாட்டாங்களா? இருங்க ஒரு நிமிஷம், எல்லா டிக்கெட்டுக்கையும் இப்ப 500 ரூபா இருந்தா இறங்கிக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப நாங்க என்ன கடையா வச்சு நடத்துறோம்? நாங்க சில்லறை கொண்டு வர்றதுக்கு ஏடிஎம்ல சில்லறையா வரும். உங்ககிட்ட ஏன் பஸ்ல இத்தனை டிக்கெட் ஏத்துறீங்க? உங்களுக்கு சில்லறை யாருமே வரவே செய்யாதா? அப்ப இப்ப 500 ரூபா கொடுத்தவங்க எல்லாம் ஏத்துவீங்க, அப்ப நாங்க 500 ரூபா கொடுத்தா ஏன் இறக்கி விடுறீங்க பாதியில? நீங்க எப்படி பொண்ணை கீழே இறக்கி விடலாம்? பாதி சொன்னா நீங்க பஸ்ல நீங்க 500 ரூபா இருந்தா கீழே இறங்குமான்னு அங்கே இறக்கி விட்டுருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் சேந்தமங்கலம் அடுத்த பின்னாவரம் பகுதியில் வழிமாறி வந்ததால் கனரக லாரி ஓட்டுநர் வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்போது அருகலாப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் தனது ஆட்டோவில் சேந்தமங்கலம் நோக்கி சென்றபோது கனரக லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதியுள்ளார். இதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது. இவ்விபத்தில் ஆனந்தன் படுகாயமடைந்தார். இதனை கண்டு அவ்வழியாக சென்றவர்கள் ஆனந்தனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்கு உட்பட்ட அரசன் டிரேடர்ஸ் என்ற பர்னிச்சர் கடையில் கடந்த 7ஆம் தேதி 18,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் மற்றும் 110 ரூபாய் பணம் கொள்ளை போனது தொடர்பாக விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த அஜித்தை காவல்துறையினர் சிசிடிவி காட்சி உதவியுடன் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர் மீது விருத்தாச்சலம், உளுந்தூர்பேட்டை, பன்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 9 வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் இவரது குற்ற செயலை தடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் பரிந்துரையின் பெயரில் மாவட்ட ஆட்சியர் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆணையிட்டதால் அஜித் குண்டர் தடுப்பு காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை உள்ளிட்ட வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் காட்டு நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காவல்துறையின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை காவல் கண்காணிப்பாளர் மதுமதி மற்றும் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் துவக்கி வைத்தனர். இந்த பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் புகார் மற்றும் குறைகளை தீர்ப்பதற்கான முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட சட்ட ஆலோசகர் கணபதி மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கவேலு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து புகார் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளுக்கு வெளியே பொதுமக்கள் நடமாடும் இடங்கள் மற்றும் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் சாலையில் அமர்ந்து மது அருந்துவோர் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். பொது இடத்துல மது அருந்துறது தடை பண்ணியிருக்கோம். அது மெயினாக அந்த டாஸ்மாக் ஷாப்பு பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு 100-200 மீட்டருக்குள்ளே அந்த இடத்துல யாருமே தேவையில்லாமல் நிற்கக்கூடாது. அதுதான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனு. அந்த இடத்துல முதல்ல அங்கே வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு குடிக்கணும், இல்லை பாரில் குடிக்கணும். அதுதான் நம்ம காவல்துறைக்கு நம்ம கொடுத்த உத்தரவு. அது இல்லாமல் ஒரு இடத்துல ரைட் பண்ண சில இடத்துல இன்னொரு இடத்துல போகிறாங்க. பட் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே மாற்றுறாங்க அப்படின்ற போது பொதுமக்கள் தகவல் கொடுத்தா நாங்கள் உடனே இந்த பீட் ஆஃபீஸர் அங்கே போய் உடனே அவங்கள கிளியர் பண்ணுவாங்க. நியூசன்ஸ் பண்ணால் பப்ளிக் நியூசன்ஸ்லேயும் நம்ம கேஸ் போடுவோம். அதாவது முக்கியமான கல்லூரி சார், பெண்கள் கல்லூரி, அதுக்கு பக்கத்தில் முக்கியமாக பெண்கள் பள்ளி ஒன்று இருக்குது சார். இதுக்கு அருகாமையிலேயே 3 டாஸ்மாக் கடை இருக்குது சார். இந்த 3 டாஸ்மாக் கடையிலையும் அந்த மதுவை வாங்குறவங்க அந்த பகுதியில் இருக்கிற சாலைகளில் தான் எப்போவுமே வழக்கமாக அமர்ந்து அந்த மது சாப்பிட்ற வழக்கமாக இருக்குது. இப்போ பள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் வர மாணவிகள் அந்த பகுதியில் வருவதற்கு இந்த டாஸ்மாக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்பெஷல் ரவுண்ட்ஸு நம்ம டெய்லியும் போடுறோம். அங்கே வாங்கிட்டு உடனே போகிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இப்போ அது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம செக் பண்ணுறேன். ஆனால் அது மாதிரி எங்கேயும் நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. அது மாதிரி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்.